ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்ற தலைப்பில் வீடியோ பதிவிட்டுள்ளார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், வணக்கம். தற்போது எதற்காக இந்த வீடியோ பதிவினை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார்? இதற்கான காரணம் என்ன? விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் இந்த சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சியுடன் தற்போது ஆட்சி அமைத்து வருகிறது. 100 நாட்களை தொட்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியானது 100 நாள் ஆட்சி ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்ற தலைப்பில் வீடியோ பதிவினை முதலமைச்சர் வெளியிட்டு தற்போது நிகழ்ச்சியை தெரிவித்து இருக்கிறார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்தவுடன் மே 10ஆம் தேதி முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் பிறகாக அந்த பதவியேற்பு விழாவின் போதே பல்வேறு விஷயங்களை குறித்தும் தமிழகத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் தாவேக ஆட்சி செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், மக்கள் நலனுக்கான பயன்கள் என அனைத்தையும் தெளிவாக இந்த மேடை பேச்சியின் போதே விவரித்திருந்தார். அந்த வகையில்தான் முதல் கையெழுத்தாக 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்ற ஒரு கோப்பிலையும் கையெழுத்து என்பதும் ஏற்றிருந்தார். அதன் பிறகாக ஒவ்வொரு தாவேகாவினுடைய திட்டங்கள் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் செயல்பட்டு ஒரு சில திட்டங்கள் என்பதும் அறிவிப்பு வாயிலாக வெளிவந்து இருந்தனர். அது மட்டுமல்லாமல் வெள்ளை அறிக்கை என்பதையும் வெளியிட்டு தமிழகத்தினுடைய நிதிநிலை குறித்தும் தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதனுடைய அறிவிப்பு என்பதும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் 100 நாட்களை தொட்டிருக்கக்கூடிய தாவேக ஆட்சியில் ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி என்று அவருடைய திட்டங்களை பட்டியலிட்டு வீடியோ என்பதனை வெளியிட்டிருக்கிறார். அந்த வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, தங்கம் மாமன் தாய் மோதிரம் திட்டம், வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள், குறிப்பாக அண்மையில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டிலேயே 1 லட்சம் கோடி முதலீடு என்பது தமிழகத்தில் ஈர்க்கப்பட்டு இருப்பதாகவும் பல்வேறு நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு முன்வர வேண்டும், அனைவரும் இணைந்து அதாவது 2036க்குள் 1.5 டிரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் தாவேக அரசு பயணித்து வருவதாக குறிப்பிட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் 717 மதுபான கடைகள் மூடல், போதைப் பொருள் ஒடுக்குவதற்கான 65 சிறப்பு அதிரடி படைகள், அண்ணனின் சீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் என்பதும் வழிவகுக்க செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் மற்றும் இளைஞர்களினுடைய வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான பல்வேறு திட்டங்கள் என்பதையும் செயல்படுத்துவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி இருந்தன. முதலீட்டாளர்கள் இருக்கக்கூடிய அந்த மாநாட்டிலும் ஒவ்வொரு நிறுவனமும் தமிழகத்தில் வழக்கம் போல் இருக்கக்கூடிய சிப்காட் பகுதிகள் மட்டுமல்லாமல் பின்தங்கிய மாவட்டங்களிலும் அவனுடைய நிறுவனத்தை நிறுவி அங்கு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் பல்வேறு நிறுவனங்களிடையே தெரிவித்திருந்தார். அந்த வகையில்தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிய தொழிற்சாலை அமைப்பதற்காகவும் அங்கு 10,000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கான சூழல் என்பது வர இருப்பதாகவும் நிறுவனம் என்பது கையெழுத்து என்பதும் இடப்பட்டிருந்தது. புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பதும் போடப்பட்டிருந்தது. இப்படி ஒவ்வொரு கட்டமாக தாவேகாவினுடைய மக்களாட்சியில் தொடர்ச்சியாக அவர்களுடைய திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள், தொலைநோக்கு பார்வை உள்ளிட்டவை குறித்தும் அந்த வீடியோ பதிவில் பதிவிட்டிருக்கிறார். விவசாயிகளுக்கான அந்த 6,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி, தற்போது நடைபெற்று வரக்கூடிய பட்ஜெட்டில் புதிய அறிவிப்புகள் என்பதும் பல்வேறு வந்திருக்கின்றன. அதில் கல்வி, மருத்துவம், சுகாதாரம் உள்ளிட்ட பல துறைகளில் இருந்து செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் மற்றும் தாவேகா இதற்கு முன்பாக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையிலும் நிதிநிலை அடிப்படையிலும் அதனை கருத்தில் கொண்டு எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்த முடியுமோ அதற்கான திட்டங்கள் என்பதும் வழிவகை செய்து அறிவிப்புகளாக வெளியாகி இருந்தனர். மேலும் இந்த 5 வருட ஆட்சிக்குள் அனைத்து தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதியில் அளிக்கப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில்தான் 100 நாள் தொட்டிருக்கக்கூடிய தாவேகா ஆட்சியினுடைய சாதனைகளை அவர் வீடியோ வெளியிட்டு தற்போது முதலமைச்சர் பதிவு செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.